ஜிவி பிரகாஷ் நடிப்பில் ஹாப்பி ராஜா இந்த படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த படம் வந்து ஜிவி பிரகாஷ் நேரம் சரியில்லைன்னு தான் சொல்லணும். என்னன்னா நான் ஆரம்பத்துலேருந்து இந்த விஜய் சேதுபதி, ஜிவி பிரகாஷ்லாம் வரம் வாங்கின்னு வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். எடுக்கிற படம் ஒன்று கூட உருப்படியாக எடுக்கிறது கிடையாது, கதை உருப்படியாக கேட்கறது கிடையாது. ரிலீஸ் ஆகிற படம்லாம் வந்து உருப்படியான ரிலீஸ் ஆனாலும் படம் வந்து ஜெயிக்கிறதும் கிடையாது. இதுக்கு காரணம் என்னென்னா இவங்க கதை கேட்குறதான் சம்பளம் வாங்கி போட்டுட்டு எப்படின்னா ஏட்றா அப்படின்னு சொல்லி இஷ்டத்துக்கும் சம்பளம் வாங்கிக்க வேண்டியது, இஷ்டத்துக்கும் கால் சீட் கொடுக்க வேண்டியது, இஷ்டத்துக்கும் படம் பண்ண வேண்டியது. இப்படி பண்ணால் இவங்களாம் எந்த படம் உருப்பிடும்? காசு கொடுத்து டிக்கெட் வாங்கி பார்க்குறவனுக்கு தான் அந்த கஷ்டம் தெரியும். அதனால் வந்து நான் ஒரு ஆடியன்ஸாக சொல்கிறேன், ஹாப்பி ராஜா என்னென்னா படம் வந்து ரொம்ப நல்ல கண்டென்ட் தான். என்னென்னா ஒருத்தன் ஒரு அப்பா ஒரு வாத்தியார் ஊரில் எல்லாமே பெரும்பாலும் என்னென்னா சில பேர் பட்ட பேர் வச்சு கிண்டல் பண்ணுவோம். இப்போ எல்லா ஊர்லேயும் எல்லா வில்லேஜ்லேயும் இது நடக்கும். என்னென்னா சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாதிரி ஒவ்வொருத்தர் சொல்லுவான், பண்ணி தலையா, பண்ணி மூஞ்சுவாயா, முன்றமல்லி தலையா, இதெல்லாம் கவுண்டமணி பேசுவார் இல்லையா, அந்த எல்லா டைலாக்குமே ஊரில் ஒருத்தனுக்கு பேர் வைப்போம். ஏன் மூஞ்ச வைப்பார், குதிரை மாதிரி இருக்குது, நாய் மாதிரி இருக்குது, நரி மாதிரி இருக்கலாம், நம்ம வச்சு கிண்டல் பண்ணுவோம். அந்த மாதிரி இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா குதிரை முட்டைன்னு சொல்லி அவங்க அப்பாவை கிண்டல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இது வந்து கண்டிப்பாக எந்த ஒரு பசங்களுக்குமே இப்போ நான் படிக்கிறப்ப சரி, சின்ன பசங்களும் ஒன்றா சேர்ந்து உங்கள் அப்பா குதிரை முட்டைன்றப்போ நம்ம கண்டிப்பாக கோவம் வரும் இல்லையா? இந்த மாதிரி கிண்டல் பண்ணுறப்போ நம்ம ஜிவி பிரகாஷ் சின்ன வயசில் அவங்க அப்பாவை பார்த்தோன்னே ரொம்ப கடுப்பாகுது. ஏன்னா எங்கள் அப்பா வந்து எல்லாருமே கிண்டல் பண்ணுறாங்களேன்னு சொல்லி கடுப்பு ஆகி எல்லாருமே அவங்க அப்பா மேலே ஒரு கடுப்பாகி எங்கள் அப்பாவுக்கு இந்த குதிரை முட்டை பேரை மாற்றணும், எங்கள் அப்பான்னு பேர் சொல்கிறதுக்கே எனக்கு கஷ்டமாக இருக்குதுன்னு சின்ன வயசுலேருந்து பெருசாக வளர வரலையும் குதிரை முட்டை வாத்தியார் பையன் அப்படின்னு ஜிவி பிரகாஷ் சொல்கிறப்போ அவர் கடுப்பாகி அப்பா மேலே ஒரு கோபம், இந்த ஊர் மக்கள் மேலே கோபம், ஃபஸ்ட்டு இந்த ஊரை விட்டு போனால் போதுண்டான்னு தப்பிச்சு ஓடுற அளவுக்கு நம்ம ஜிவி பிரகாஷ் பெங்களூர் போகிறாரு. அதுவும் ஐடி கம்பெனிக்கு வேலைக்கு போகிறாரு. அங்கே ஒரு அழகான பொண்ணை லவ் பண்ணுறாரு. அந்த லவ் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் அப்பா அம்மா பேர் நீங்கள் சொன்னீங்கன்னா உனக்கு எங்கேயுமே பொண்ணு கிடைக்காதான்னு சொல்லி அந்த நண்பர் சொன்னோன்னே நண்பர் பேச்சு கேட்டுன்னு அப்பா அம்மா மறைக்கிறாரு. ஒரு கட்டத்துக்கு மேலே லவர் வந்து இல்லை உங்கள் அப்பா அம்மா எப்படி இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லி அப்பா அம்மா வர வச்சு பார்க்குறாங்க. பார்த்திங்கன்னா பக்கா வில்லேஜ். யார் அப்பா பார்த்திங்கன்னா ஜார்ஜ் மரியன் தான் அப்பா. அம்மா யாருன்னு பார்த்திங்கன்னா கீதா கைலாசம். ஊரே அப்படி கிண்டல் பண்ணுற அவங்கள ஊர் ஜனத்தையே கூட்டின்னு வர்றாரு. நம்ம வா பொண்ணு பார்க்கலாம், என் பையன் வந்து பெங்களூரில் பார்த்துக்கிறான் அப்படின்னு. ஏன்பா ஊரே கிண்டல் வந்து ஊரே உங்களை வெறுக்குது. ஆனால் சொந்த பந்தெல்லாம் பார்த்தீங்கன்னா முறுக்கு மீசோட அதெல்லாம் மறந்துட்டோம். எப்படின்னா இந்த ஃபஸ்ட்டு வந்து என்ன ஒரு 10 நிமிஷம் கடத்தில் என்னென்னா ஊரே கிண்டல் பண்ணுற மாதிரியும், ஊரே இவரை வெறுக்கிற மாதிரியும், ஊரே இந்த பசங்களை வெறுக்கிற மாதிரியும், ஊரே இவரை வச்சு போஸ்டர் வச்சு கிண்டல் பண்ணுற மாதிரி காமிச்சிட்டு அடுத்த ஒரு 10-20 நிமிஷத்தில் பார்த்தீங்கன்னா ஊருக்கு ஜனம்லாம் எங்கள் பார்த்தேன் எப்படி தெரியுமா, என் மாமன் எப்படி தெரியுமா மீசை முருகுது, அப்புறம் எங்கள் சொந்தக்காரெலாம் பந்தெல்லாம் எப்படி தெரியுமா அப்படின்னு சொல்லி பொண்ணு பார்க்க வர இடத்துல ஒரே அம்மக்களும் அதை வில்லேஜ்லேருந்து எப்படி ஒரு அம்மக்களும் பண்ணுவாங்க அந்த மாதிரி. ஆனால் இந்த பொண்ணோட அப்பா யார் பார்த்தீங்கன்னா அப்பாஸ் வந்து மிகப்பெரிய ஐடி பிஸ்னஸ்மேன். விஜய் பிரகாஷோட திறமையை பார்த்து பொண்ணு தரலான்னு ஆசைப்படுவார். ஜிவி பிரகாஷ் என்ன திறமை இருக்குதுன்னு எங்களுக்கும் தெரில, அந்த படம் பார்க்குற அந்த டைரக்ட் பண்ண டேரக்டரும் சொல்லலை. அது என்னென்னா அவரே வந்து அப்போ தான் வில்லேஜ்லேருந்து ஐடி ட்ரைனிங்கே ஒரு 2 வருஷம் போகும். அதுக்கப்புறம் அவர் திறமையை காமிச்சு அவர் ஆப் டெவலப் பண்ணி அவர் எப்படி பெரிய ஆள் ஆனாலும் தெரியாது. உடனே அடுத்த சீனில் பார்த்தீங்கன்னா என்னப்பா வா என்ன டேலண்ட் தெரியுமா, இந்த பையனை நீங்கள் சம்மதி ஆகிக்கினா அவன் கோட்டீஸ்வரன் பையன் அந்த பொண்ணு. ஆனால் உடனே இதை பார்த்தீங்கன்னா இவங்ககிட்ட டேலண்ட் வச்சுன்னா நீங்கள் அமெரிக்காவில் ஜப்பானில் போய் பெரிய ஆள் ஆகலான்னு சொல்லி அவர் சரி ஏதோ பொண்ணு கொடுக்க வைக்கிறாங்க. இந்த சீன்லாம் நான் இப்படி சொல்கிறேன் பார்த்தீங்களா, இதெல்லாம் பார்க்குறப்போ நம்மளுக்கு கடுப்போ உச்சக்கட்ட கடுப்பு. காமெடின்ற பேரில் செம மொக்க, ஜிவி பிரகாஷ் லவ்ன்ற பேரில் செம மொக்க, இவங்க ஊர்லேருந்து வில்லேஜாக கூட்டிகிட்டு வந்து அந்த கலாட்டா பண்ணுறது. அப்புறம் நம்ம இவர் யார் இந்த ரஜினி படத்துலேயே பார்த்துட்டு இதெல்லாம் ரஜினினா ஊர்லேருந்து வில்லேஜ் இதெல்லாம் பை மாட்டின்னு ஒரு வில்லேஜில் வந்து பார்த்திங்கன்னா என்ன இப்படி பேண்ட்டை போட்டுக்கிட்டு இப்படி சட்டை போட்டுக்கிட்டே காட்டான் வில்லேஜ் அப்படிலாம் கிண்டல் பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி ஜார்ஜ் மரியனை வச்சு கிண்டல் பண்ணி தும்சம் பண்ணுறாரு நம்ம ராம்ஜி. ரொம்ப நாளைக்கு அப்புறம் ராம்ஜி இதில் ஒரு சீன் தான் வராரு. வந்து பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பொண்ணு பையன் உனக்கு முக்கியம், மாப்பிள்ளை முக்கியம், பொண்ணு தரேன்னு சொல்லிட்டீங்க. அப்புறம் வந்து இவங்க அம்மா அப்படி பண்ணுறாங்க, அப்பா டீசென்ட் இல்லை, அம்மா டீசென்ட் இல்லைன்னு சொல்லி அது வேணான்னு இந்த படம் எப்படின்னா ஏதோ ஒரு கதையை சொல்லணுமே சொல்லி வேணான்னு ஓகே இதை வேணாம் இந்த சம்பந்தம் வேணான்னு அவர் முடிவு பண்ணுறாரு. அதுக்கப்புறம் அவர் கோச்சிட்டு வந்தார். நான் யார் தெரியுமா, என் ஊரில் எவ்வளோ பணம் இருக்குது தெரியுமா, ஜார்ஜ் மரியன் டைலாக், பணம் கொட்டி வைக்குது, எங்கள் சொத்து எவ்வளோ தெரியுமா, வக்கீல். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சொந்த மாமா பணம் அவ்வளோ சொத்து பொத்து எல்லாம் காமிக்கிறாரு. அவ்வளோ பிட்டாலும் உனக்கு ஏன்பா கிண்டல் பண்ணி ஊரே இப்படி நார அடித்த மாதிரி முதல்ல காமிச்சிங்க, அதெல்லாம் ஓகேவா, அது போயிடுச்சு அந்த பக்கம். சரி இந்த பக்கம் வந்தால் இந்த லவ் சேர்ந்துட்டு திருப்பி ஆனால் சம்மந்தம் எல்லாமே பிரிவாங்க. திருப்பி சம்மந்தம் இல்லாமல் வந்து ஊரில் வில்லேஜுக்கு வந்து பார்த்துட்டு வில்லேஜெல்லாம் சுற்றி பார்க்குறது. அந்த சுற்றி பார்க்குற சீன்லாம் உச்சக்கட்ட குடும்பம்னு வச்சுக்கோங்க. உடனே அந்த குழந்தைக்கு வந்து வலிப்பு மாதிரி வரும், அது கிராமத்தில் சரியாக்குறதாகட்டும். இந்த மாதிரி இந்த படம் ஃபுல்லாகவே அந்த லவ் சேர்ந்துச்சா இல்லை இந்த ஒரு லைனை வச்சுட்டு படம் ஃபுல்லாகவே நம்மளை கடுப்பேற்றி வெறுப்பேற்றி
படம் பார்க்க வச்சுருக்காரு இயக்குனர் மரிய ராஜா இளஞ்செழியன். அப்பா சாமி, நீங்கள் கதை சூப்பர், ஆனால் இந்த கொண்டு போன ஸ்க்ரீன் ப்ளே இருக்கிறியா மொக்க ஸ்க்ரீன் ப்ளே. அழகாக கதை சொல்லிவிட்டு ஸ்க்ரீன் ப்ளே இவ்வளோ அழகாக பண்ணியிருந்தா இந்த படம் உண்மையிலே ஜிவி பிரகாஷ்க்கு ஒரு நல்ல படமாக இருந்திருக்கும், எங்களுக்கும் டிக்கெட் கொடுத்து பார்க்குறவங்களுக்கும் ஒரு சந்தோஷமாக இருந்திருக்கும். ஆனால் இந்த கதையை அழகாக சொல்லிவிட்டு ஸ்க்ரீன் ப்ளே இவ்வளோ மொக்கத்தனமாகவும் சொல்லிவிட்டு கிளைமேக்ஸில் பார்த்தீங்கன்னா அப்பா அவன் சென்டிமெண்ட்டு பையன் சென்டிமெண்ட். ஆஹா டேய், எனக்காக நீ வந்து இதுலையும் உன்னை எவ்வளோ பேர் கிண்டல் பண்ணியிருப்பாங்க, எனக்காக நீ வந்து ஒரு வார்த்தை கூட எனக்கு கேட்டது இல்லைடா அப்படின்னு சொல்லி அவன் ஜார்ஜ் மரியன் பேசுகிறதாகட்டும், அதுக்கப்புறம் பையனுக்காக காலில் வந்து மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்கிறதாகட்டும், இதெல்லாம் ரொம்ப நல்லா இருந்தது. கிளைமேக்ஸ் ஒரு 10 நிமிஷம் நல்லா இருந்தது. சரி, அதுக்கப்புறம் கிளைமேக்ஸ்னு ஒரு ட்விஸ்ட் வச்சாங்க பாருடா சாமி, உச்சக்கட்ட கொடுப்பேன். ஏதோ ஒரு டிக்கெட் வாங்க போனாராம், அது லவரோட அப்பா அந்த காலத்தில் ஓடி வந்தாராம், ஒரு டிக்கெட்டு கொடுத்துட்டு வந்தாராம். அந்த டிக்கெட் வச்சுருப்பாங்கன்னா ஜார்ஜ் மரியன் அப்பாஸ் வந்து ஏற்கனவே தெரியுமா, ஏன்பா அவ்வளோ படம்புலாம் அச்சுக்கிறீங்க, கொஞ்சம் கூட உங்களுக்கு ஞாபகம் இருக்காது, அதே மூஞ்சி அதே இது, என்ன முடி மட்டும்தான் கொஞ்சம் நிறச்சிருக்குது, அதுக்கு ஜார்ஜ் மரியன் அடையாளம் தெரியாதா, அப்பாஸ் அடையாளம் தெரியாதா? இது உச்சக்கட்ட காமெடி. அந்த ஃப்ளாஷ்பேக் எதுக்கு வச்சாங்க இந்த படத்துக்கு? அந்த ஃப்ளாஷ்பேக் எதனா சம்மந்தம் இருக்கா? அவரே திருத்திட்டு பாரு, பாவம் வில்லேஜ் நல்ல மனுஷனுங்க, வெள்ளந்தியாக இருக்காங்களே, இவங்களாம் வந்து நம்ம பொண்ணு கொடுக்கலாம், சொத்து பத்து இருக்குது, நல்ல மனிதர்கள் இருக்காங்களே கொடுத்துருக்கலாம். ஆனால் அதை விட்டுட்டு ஃப்ளாஷ்பேக்னு சொல்லி நம்மளை கடுப்பேற்றினாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு குடும்பம் என்னென்னா, அந்த கீதா கைலாஸ் அம்மா வருவாங்க பாரு, ஐயோ அது பார்த்துட்டு ஒயின் பாட்டில் வாங்கிட்டு சரக்கு அடிச்சுன்னு ஒரு அம்மா மாதிரி இல்லை அது, அது வந்து ஒரு ஆண்டி மாதிரி நம்மளை கடுப்பு ஏற்றிக்குது. அப்பப்போ வந்துட்டு அப்படி சரக்கு அடிச்சுட்டு மேலே இருந்தாகட்டும், டான்ஸ் ஆகட்டும், பேசுறதாகட்டும், அதெல்லாம் பார்க்கவே முடியல. ஐயோ, ஒரு வில்லேஜில் இருக்கிற அம்மா சிட்டியில் போனோன்னே இப்படிலாம் சரக்கு அடிச்சுட்டு இப்படிலாம் ஆட்டம் போடுவாங்க, இப்படிலாம் கும்மால் அடிப்பாங்களா? இதெல்லாம் என்ன அந்த கதையில் ஸ்க்ரீன் பிளேயில் இதெல்லாம் எப்படி கொண்டு வந்தாருன்னு தெரியல. அந்த அளவுக்கு மோசமாக இருந்தது அதெல்லாம். இந்த படத்துலேயே ஹீரோ யாருன்னா ஜார்ஜ் மரியன் தான். நம்ம துணை நடிகர் ஜார்ஜ் மரியன் சப்போர்ட் கேரக்டிங் யாருன்னா நம்ம ஜிவி பிரகாஷ் தான். இதுதான் வந்து படத்தோட ஹீரோயினி யாருன்னா ஜிவி பிரகாஷ் தான். ஏன்னா அவருக்கு கீதா கைலாஸ் இருக்காங்க அந்த அம்மா, அது பரவாயில்ல. ஆனால் ஹீரோயினி நல்லா நடிச்சிருக்காங்க. ஜஸ்டின் ப்ரோவோட மியூசிக் ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது, கேமரா சூப்பராக இருந்தது. மற்றபடி ஸ்க்ரீன் ப்ளே சொதப்பல், கதை சூப்பர் கதை. இந்த கதையை அழகாக ஸ்க்ரீன் ப்ளே பண்ணியிருந்தா, இன்னும் கொஞ்சம் விறுவிறுப்பாக பண்ணியிருந்தா ஹாப்பி ராஜா ரொம்ப ஹாப்பியாக போய் படம் பார்த்துட்டு வந்துருக்கலாம். ஆனால் அதுதான் விஷயம் என்னென்னா, ஜிவி பிரகாஷ்க்கு நேரம் சரியில்லை. ஜிவி பிரகாஷ் படம் நல்லா இருந்துச்சுன்னா நான்லாம் வந்து ஒரு கோயிலுக்கு போயிட்டு ஒரு தேங்காய் வச்சு ஒரு சூற தேங்காய் கூட உடைப்பேன். அந்த அளவுக்கு நான் வேண்டி நிற்கிறேன் ஜிவி பிரகாஷ் படம் நல்லா இருக்கணும் அப்படின்னு. ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஜிவி பிரகாஷ் படமும் நல்லா இல்லை, விஜய் சேதுபதி படம் நல்லா இல்லை. பேசாமல் இவங்க நான் சம்பளம் கொடுக்காதீங்க 2 பேருக்குமே, நடிங்க, படம் ஓடிச்சுன்னா ஷேரிங் வாங்கிக்கிங்க. அந்த மாதிரி பண்ணால் தான் தயாரிப்பாளர் நல்லா இருப்பார். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.